அன்பர்களே, நாம் இந்த பதிவில் நாள் செய்வதை நல்லோரும் செய்யார், ஏன், எப்படி என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. நாம் சமூகத்தில் பார்த்து வருகிற ஒன்றாக இருப்பது, எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவர் யாரும் எதிர்பாரா விதத்தில் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, ரியல் எஸ்டேட் தொழில் அதிபராக, இதுபோன்ற பல்வேறு விதமான வழிகளில் திடீர் அவதாரம் எடுத்து பெரும் புகழை அடைவதையும், பொன்னும் பொருளும் உடைய பெரும் செல்வந்தராக மாறி வாழ்வதையும் காண்கிறோம். அதே நேரத்தில் பரம்பரையாக புகழோடும் பொன்னோடும் பொருளோடும் செல்வ செழிப்போடு வாழ்ந்த பெரும் குடும்பத்தில் பிறந்தவர் யாரும் எதிர்பாரா நிலையில் கெட்டு கீழ்நிலை அடைந்து அன்றாட வயிற்று பிழைப்பிற்கே அல்லல் படுவதையும் காண்கிறோம். குறிப்பாக மிகவும் எளிமையாக சொல்ல வேண்டும் எனில், சுத்தமாக படிப்பறிவு கொஞ்சம் கூட இல்லாதவர் நாடாள்வதையும், மெத்த படித்து பல கலைகளையும் அறிந்தவர் எதற்கும் வழியற்ற வாழ்வதையும் சொல்லலாம். நமது சமூகத்தில் பெரிய செல்வந்தர்கள் ஏழையாவதும், ஒன்றுமில்லா ஏழைகள் திடீர் செல்வந்தர்கள் ஆவதும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறு நடப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, சிலர் இது அவரவர் முயற்சி, அவரவர்களின் திறமை என்று கூறுகின்றனர். ஆனால் ஒரே கல்வி தகுதியை பெற்று சரிசமமான திறமையுடைய இருவரில் ஒருவர் மிக உயர்ந்த பதவியில் அமர்ந்திருப்பதும், மற்றொருவர் கடைநிலை ஊழியராகவும் வாழ்வது ஏன்? இது எவ்வாறு ஏற்படுகிறது? இதனை அவரவர் அதிர்ஷ்டம் என்பர். இவ்வாறான அதிர்ஷ்டம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதற்கான காரணங்கள் பல்வேறு விதமாக கூறப்படுகின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால், அவரவர் பிறந்த நேரமே முக்கிய காரணம் என்பதை யாருமே மறுக்க முடியாத நிலை உள்ளது. இதனை நன்கு உணர்ந்ததால்தான் நமது முன்னோர்கள் நாள் செய்வதை நல்லோரும் செய்யார் என்ற பழமொழியை கூறி வந்தார்கள். பிறந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும்போது சீரும் சிறப்புமாக வாழ முடிகிறது. அதுவே பொல்லாத நேரம் எனில் புலம்பி புழுவாய் துடிப்பதுவாய் வாழ்வு அமைகிறது. அதுபோலவே நாம் ஒரு வேலையை துவங்கும்போது நல்ல நேரத்தில் துவங்கவில்லை என்றால் அந்த வேலையானது முழுமையான பலனை நமக்கு வழங்குவதில்லை. எனவே நல்ல நேரம் என்றால் என்ன என்பதையும், எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நேரத்தில் துவங்க வேண்டும் என்பதையும் அறிந்து சரியாக செய்தால் காரியம் தடையின்றி நிறைவேறி நற்பலன்களை தருகிறது. அதோடு ஒருவர் எந்த நேரத்தில் பிறந்தவர், அவர் எத்தகைய அமைப்பை உடையவர், எந்த தொழிலை செய்தால் சிறப்படைவார் என்பதெல்லாம் ஓரளவு நன்கு அறிந்து அதற்கேற்ப செயல்படும்போது நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். நாம் நேரம் என்று கூறும்போது ஒரு ஆண்டில், குறிப்பிட்ட மாதத்தில் உள்ள ஒரு நாளின் மணியை குறிக்கிறது. அந்த குறித்த நேரத்தை கொண்டு பார்த்தால் அப்போதைய லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, யோகம், ஓரை போன்றவற்றை அறிந்து கொள்ள முடியும். இதனை கொண்டு பிறந்த ஒருவரின் இத்தகைய பலனும் இத்தன்மை உடையவர் என்றும்
தெரிந்து கொள்ளலாம் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.